வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய புக் ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த்தில் ஒரு முக்கியமான டாபிக் விமென் அண்ட் பீஸ். அமைதி ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபேமிலி இண்டிவிஜுவல் பீஸ், வேர்ல்ட் பீஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா வேதாத்திரியன் ஃபிலாசபியில். இப்போ ஒரு தனி மனிதனின் அமைதி உலக அமைதி. அதே தான் அந்த ஃபேமிலியில் அந்த பெண் அமைதியாக இருந்துச்சுன்னா ஃபேமிலி அமைதியாக இருக்குது, ஃபேமிலி அமைதியாக இருந்துச்சுன்னா உலகமே அமைதியாக இருக்குது. பட் ஆனால் இந்த அமைதியை டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எல்டர்லி லேடி அவங்க சொல்கிறாங்க, மேடம் நான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்தேன். இப்போ என்னுடைய பையனும் என்னுடைய ஹஸ்பண்டும் அந்த பணத்தெல்லாம் நீ தான் ஓல்ட் ஆகிட்டல்ல, உனக்கு என்னத்துக்கு இந்த பணம் நான் சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து எப்படியோ ஒரு மாதிரி லீகலாக அதை அவங்க பக்கம் மாற்றிக்கிறாங்க. அந்த அம்மா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்களெல்லாம் இவ்வளோ நம்பினேன், எனக்கு இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு பாவம் ரொம்ப ப்ராப்ளத்தில் இப்படியே அவங்க பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு தான் டிசீஸ் வரும் இல்லைங்களா. அவங்க சுற்றிலையும் இருக்கவங்க அவங்களுக்கு ஒன்று எது நல்லது கெட்டதுன்றது தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அம்மா தான் தன்னுடைய மனசுக்குள்ளே பீஸ் வச்சுக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஃபர்கிவ் பண்ணி கர்மா வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங்ன்ற ஒரு இதை ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.